தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, முதல் அமர்வு நல்ல விதமா இறைவன் திருவுரால ஒரு குருவின் ஆசினால ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் அடி போற்றி பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுவினருக்கும் அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் உச்சி மேல் சூட்டி ஓப்பெய்துகிறேன். இந்த ஞான வேள்விக்கு நம்மை எல்லாம் உட்படுத்தி இருக்கிற சிவபிரானுடைய திருவருளை மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறோம். பொதுவாக சித்தாந்தம் படிப்பது என்றாலே பலர் இதில் ஈடுபட மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தோத்திர நூல்களை விட சாத்திர நூல்கள் அறிவு சார்ந்தவை என்பதனாலும் பல தத்துவங்கள் இதனுள் இருக்கின்றன என்பதனாலும் பலர் இதை விரும்புவதில்லை. இருந்தாலும் கூட நமது குழுவிலே உள்ள திருவாசக சிந்தனை, வேலுண்டு வினையில்லை, ஈசன் ஆகிய குழுமத்திலே உள்ள அத்தனை பேரும் இவ்வளவு சிரத்தையோடு ஆர்வத்தோடு சித்தாந்தம் பயில வேண்டும் என்கிற நோக்கத்தை எண்ணி வருகை புரிந்ததை எண்ணி மகிழ்கின்றேன். நாம் சென்ற 20 அமர்வுகளிலே உண்மை விளக்கம் என்கிற சாத்திர நூலை சிந்தித்தோம். அதற்கு பிறகு ஏறக்குறைய 1 மாத காலம் ஆகிவிட்டது. சற்று உடல் நலம் குன்றி இருந்ததனாலே என்னாலே தொடர முடியவில்லை. இப்படியே இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பிரேமா அம்மையா அவர்களிடம் நான் போன் செய்து, வருகிற செவ்வாய்க்கிழமை கிருத்திகையாக இருக்கிறது, கல்வி சம்பந்தமான பணிகளை தொடங்கலாம், எனவே திருவருட்பயனை தொடங்கலாம் என்று அவரிடம் சொன்னேன்.
அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம், ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒருவரை பேச வைக்க வேண்டும், நமது குழுவினரை முழுமையாக இந்த பணியில ஈடுபடுத்த வேண்டும் என்கிற அவரது ஆர்வம், அதற்கு ஏற்படுகிற தடைகள், இதனையெல்லாம் சிந்தித்துத்தான் நான் இதை தொடங்குவோம் என்று சிவபெருமானினுடைய திருவருளினாலே இந்த நல்ல நாளிலே தொடங்கி இருக்கிறோம். நான் முடிக்கிற காலத்தும் ஒரு அடியாருடைய பேரனுக்கு பிறந்த நாள், அதை போல இன்று தொடங்குகிற நாள் அன்றும் புவனேஸ்வரி அம்மாவினுடைய பேத்தி 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிற அக்ஷயா என்கிற தங்கைக்கு இன்று பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே அனைவரும் நமது மனதார அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து எல்லா விதமான நலன்களும் பெற்று சிவபெருமானினுடைய திருவருளை முழுமையாக பெற்று அவர் எழுதியிருக்கிற தேர்விலே அதிக மதிப்பெண் பெற அனைத்து அடியார்கள் சார்பிலும் அவர்களை வாழ்த்தி வணங்கி என்னுடைய பணிக்கு திரும்புகிறேன். சிவாயனம். இன்று நாம் பார்க்க இருக்கிற நூல் திருவருட்பயன். அந்த பெயரிலேயே இருக்கிறது திருவருள் பயன். அப்பொழுது திருவருளினுடைய தன்மை, அதனுடைய பயன். சிவாயனமங்கம்மா, சிவாயனம். திருவருளினுடைய தன்மை, திருவருளினுடைய பயன் ஆகியவற்றை சொல்லுவதுதான் திருவருட்பயன். உண்மை விளக்கத்துல பாத்தீங்கன்னா 36 தத்துவங்களையும் மிக அற்புதமாக விளக்கி இருப்பார்கள். ஆனா இந்த நூல் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் முழுமையையும் மிகவும் சிறப்பாக எளிய முறையில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றவாறு சொல்லி இருக்கிற நூல்தான் இந்த திருவருட்பயன். திருவருள் நமக்கு என்ன செய்யும், அந்த திருவருள் எந்த தன்மை அது என்பதை முழுமையாக இதை படித்தால் ஏறக்குறைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் அனைத்தையும் நாம் கற்றவர்கள் ஆவோம். இதை நமக்கு அருளி செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார். ஏன்னா ஒரு நூலை படிப்பதற்கு முன்னர் அந்த நூலாசிரியருடைய சிறப்பை தெரிந்து கொண்டால் நாம் இன்னும் பணிவோடு பக்தியோடு அந்த நூலின் மீது ஆர்வத்தோடு படிப்போம் என்பதனாலே அந்த சிவாச்சாரியாருடைய அருள் வரலாற்றில் ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். 14 சாத்திர நூல்கள் என்று சொன்னோம். இந்த 14 சாத்திர நூல்களிலே 8 நூல்களை அருளி செய்த பெருமகனார் தான் இந்த உமாபதி சிவாச்சாரியார். அப்ப 14ல 8 நூலை செய்தவராக இருந்தார். அவர் எவ்வளவு ஞானியாக இருப்பார் பாருங்கள். அவர்கள் வடமொழியிலும் தமிழிலும் அதிலும் குறிப்பாக அனைத்து திருமுறைகளிலும் கைதேர்ந்தவர், எழுத்தெண்ணி படித்தவர் என்று சொல்வார்களே, அதை போல நன்கு கற்ற ஞானியார் அவர். அனைவருக்கும் தெரியும், அகத்தியர் தேவார திரட்டு என்று ஒரு திரட்டு உண்டு. அகத்தியர் என்ற பெயருடைய ஒருவர் தேவாரத்திலே 25 பதிகங்களை திரட்டி எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேவார திரட்டினை கொடுத்தார்கள். அது அகத்தியர் தேவார திரட்டு. அதை போல இந்த உமாபதி சிவாச்சாரியாரும் ஒரு திரட்டை கொடுத்திருக்கிறார். அது அருள்முறை தேவார திரட்டு. நான் பிரேமா அம்மையார் வீட்டுக்கு போன போது அவர்கள் அந்த நூலை எனக்கு தந்தார்கள், பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி ஒரு தேவார திரட்டு இருக்கிறதா. அருள்முறை தேவார திரட்டு என்று ஒரு திரட்டை திரட்டி இருக்கிறார்கள். அதுல இந்த நூல்ல இருக்கிற 10 தலைப்புகள்லையும் ஒவ்வொரு தலைப்புகள்லையும் 10 பதிகங்களாக ஏறக்குறைய 100 பதிகங்களை திரட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பெருமைக்கு உரியவர் இந்த உமாபதி சிவாச்சாரியார். அது மட்டுமில்லை,
பூழியர்கோன் வெப்பொழித்தே என்ற பாடலை நாம் தினந்தோறும் நால்வர் துதியாக பாடுகிறோம். அதை அருளி செய்தவரும் இவர்தான். ஏன்னா நிறைய பேருக்கு பாடல் தெரியும், அதை இவர் தான் எழுதினார்னு தெரியாது. அந்த உமாபதி சிவாச்சாரியார் தான் இதை எழுதினார். இப்போ மற்ற நூல்கள் இருக்கும் பொழுது திருவருட்பயன் என்கிற நூல் ஏன் எழுதப்பட்டது, ஏன் அவரால் அருளப்பட்டது என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நூல் ஏன் எழுதப்பட்டது என்று கேட்டால், அதற்கு சிறப்பு பாயிரம் என்று ஒரு உரையாசிரியர் ஒரு பாயிரத்தை சொல்லி இருக்கிறார். அந்த பாயிரத்தை அப்படியே படிப்பதை விட அதனுடைய பொருளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அவர் முதல்ல கைலாய மலையை விளக்குகிறார். கைலாய மலையின் மீது பனி படர்ந்திருக்கிறது. அதற்கு 2 உவமைகள் சொல்றார். பனி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வெள்ளை நுரை போல படர்ந்திருக்கும் மலை மேல. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய முதலாவது உவமை பார்க்கடல் இருக்கு பாருங்க, இலக்குமி தேவி தோன்றிய பார்க்கடல். அந்த இலக்குமி தேவியை தோன்றிய பார்க்கடலை ஒரு சூறாவளி அடித்து கொண்டு சென்றால் அது மலை மீது ஆங்காங்கே எவ்வாறு கிடக்குமோ அதுபோல இருக்கக்கூடிய ஒரு மலை கைலாய மலை. ஒருவர் செய்த இந்த நாட்டிலே இருக்கிற அத்தனை பேரும் செய்துள்ள சிவபுண்ணியம் அனைத்தும் சேர்ந்து அந்த மலை மீது இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு மலை இருக்கிறது, அந்த கைலாய மலை. அப்ப பாருங்க, அந்த நூலுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே கைலாய மலையை விளக்குறாரு. லட்சுமி தேவி பிறந்த பார்க்கடல், அதை சூறாவளி அடிச்சிட்டு போன உடனே அது மலை மீது சூழ்ந்திருக்கிறது, இப்படிப்பட்ட கைலாய மலை. அதுக்கு இன்னொரு ஓமை சொன்னார், சிவபுண்ணியம் எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது, அதுபோல மலையின் மீது இருக்குது என்று சொன்னார். இது கைலாய மலை. அந்த கைலாய மலையிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமான் முக்கண்ணன், நமது பிரான் சிவபெருமான். அவரிடத்திலே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் திருநந்தி தேவர். இவருக்கு அபரசம்பு என்று பெயர். சம்புனா சிவபெருமான், அவர் பரசம்பு. அவருடைய தோற்றத்தையே கொண்டவர், அவருக்கு காவல் செய்பவர் இவர் அபரசம்பு. இவர் கையில பொற்பிரம்பு வைத்திருப்பார் என்று சொல்லுவார்கள். ஆக சிவபெருமானை பார்ப்பதற்கு தகுதி உடையவர், தகுதி அற்றவர் என்று தன்னுடைய பொற்பிரம்பினாலே அவரை மட்டும் அனுமதிப்பவர் இந்த நந்தி தேவர். இந்த நந்தி தேவர் வழியாகத்தான் இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு வருகிறது. இதனுடைய அடித்தோன்றலாக திருவெண்ணெய்நல்லூரிலே நமது மெய்கண்டார் இருக்கிறார். அவருக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது என்று அகச்சந்தானாச்சாரியார்கள் 4. இதுல முதலாம் அவர் திருநந்தி தேவர். அவருக்கு சனத்குமாரன் என்று ஒரு மாணவர், அவரிடத்திலே பயின்றவர் தான் சத்தியஞான தரிசனிகள். சத்தியஞான தரிசனிகள்கிட்ட பயின்றவர் தான் பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர் விண்வெளியாக செல்லுகிற பொழுது பக்குவம் வாய்ந்த இந்த திருவெண்ணெய்நல்லூரிலே சுவேதவன பெருமாள் என்கிற குழந்தை தெருவிலே விளையாடி கொண்டிருந்த போது அவர் இறங்கி அவருக்கு இந்த சித்தாந்தத்தை உபதேசித்தார். இவர் திருவெண்ணெய்நல்லூரிலே வாழ்ந்தவர். அப்படி உபதேசித்து அவருடைய பிள்ளை பேரான சுவேதவன பெருமாளை மாற்றி மெய்கண்டார் என்று தீட்சா திருநாமம் அளித்து அவர் மறைந்து விட்டார். இது அகச்சந்தானாச்சாரியார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப நம்முடைய மரபு திருநந்தி மரபு. திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், அதுக்கு பின்னாடி பரஞ்சோதி முனிவர். இவர் திருவிளையாடற் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் அல்ல. இவர் வானுலகிலே இருப்பவர். இவர் அகச்சந்தானாச்சாரியார்களிலே ஒருவர். இப்போ நமது ஞான பொருள் மெய்கண்டாரிடத்திலே வந்துவிட்டது. இந்த திருவெண்ணெய்நல்லூருக்கு ஒரு உவமை சொல்றாரு. பெண்ணை நதியை சேலையாக உடுத்திய திருவெண்ணெய்நல்லூர்.
அந்த ஊரிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஓம் என்ற பொருளிலே வேதம், உபநிடதம் ஆகியவை அனைத்தும் அடங்கி இருக்கின்றன. இதை உட்கருத்தாக கொண்டு சிவஞான போதம் என்கிற ஒரு நூலை அருளினார். இது மெய்கண்டார் அருளியது. இது 12 சூத்திரங்களை உடையது. பிறகுதான் அதுக்கு விருத்தி எல்லாம் வருது. ஆக இந்த 12 சூத்திரங்களும் மிகவும் சுருக்கமாக இருந்தது. படிக்கிறவங்க என்ன சார் 12 சூத்திரம் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டாங்க அந்த காலத்துல. அவருடைய சீடர் அருள்நந்தி சிவம்னு திருத்துறையூர்ல வாழ்ந்தவர். அவங்க அப்பாவுக்கு இவர்தான் குலகுரு. அந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்த சுருக்கமாய் இருந்ததை பார்த்துட்டு சிவஞான சித்தியாருங்கிற ஒரு நூலை அருளினார். அந்த சிவஞான சித்தியார் என்பது சற்று விரிவானது. அதுல 2 பகுதி இருக்கு. ஒன்னு பக்கம் சுபக்கம், இன்னொன்னு பரபக்கம். சுபக்கம்னு சொன்னா நம்முடைய கொள்கையை விளக்குவது. பரபக்கம்னா மற்ற சமய கொள்கைகளை கூறி அவற்றை எடுத்துக்காட்டோடு உரிய துணையோடு அதை மறுப்பது. அப்ப பரபக்கம் என்பது மற்ற சமயங்களுடைய கொள்கைகளை மறுப்பது, நம்முடைய கொள்கைகளை விளக்குவது சுபக்கம். இந்த 2ம் விரிவான நூலா இருந்துச்சு. ஆக சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு ஒண்ணு நூல் சுருக்கமா இருக்குது சிவஞான போதம், இல்ல மிக விரிவா இருக்குது சிவஞான சித்தியார். உடனே நம் மீது கருணை கொண்டு நம்ம உமாபதி சிவாச்சாரியார் என்ன பண்றாரு, சுருக்கமாவும் இல்லாம விரிவாவும் இல்லாம படிக்கிறவங்களுக்கு சிரமம் கொடுக்காமல் சிவப்பிரகாசம் என்கிற ஒரு நூலை எழுதினார். இது சிவஞான போதத்திலே ஓமுக்குள்ளால் அடங்கி இருக்கிற வேதம், ஆகமம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. இது சிவப்பிரகாசம். நம்ம பூமியில சுற்றி இருக்கிற கடல்கள் 7ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 4 மடங்கு இருக்கிறது. 28 பகுதி தான் உபநிடதங்கள், ஆகமங்கள். ஆக 28 ஆகமங்களுடைய சாரத்தையும் பிழிந்து இவர் சிவப்பிரகாசம் என்ற நூலினை அருளினார். யாரு? உமாபதி சிவாச்சாரியார் அருளினார். இது 28 ஆகம கடலையும் கடப்பதற்குரிய ஒரு மரக்கலம். அந்த மரக்கலத்துக்கு ஓட்டுறதுக்கு ஒரு மாலுமி வேணும் இல்லைங்களா? அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, சிவப்பிரகாசத்துக்கு கூடவே ஒரு துணை நூலாக திருவருட்பயனை அருளினார். அதனாலதான் அந்த திருவருட்பயனை படிச்ச பிறகு சிவப்பிரகாசம் படிக்கணும். அப்ப சாத்திர நூல்கள்ல முதல்ல உண்மை விளக்கம் படிச்சோம். உண்மை விளக்கம் படிச்ச பிறகு இப்ப நாம திருவருட்பயன் படிக்க இருக்கிறோம். பிறகு இது முடிச்ச உடனே சிவப்பிரகாசம் படிக்கணும். அப்ப சித்தாந்தம் சொல்லக்கூடிய அனைத்தும் சிறப்பாக படிச்சிடலாம். அதுக்கும் பிறகுதான் நாம சிவஞான சித்தியார் மற்ற எல்லாத்தையும் போகணும். எனவே இந்த சூழ்நிலையிலே தான் இந்த சிவப்பிரகாசம் என்கிற நூலும் திருவருட்பயன் என்கிற நூலும் தோன்றியது. சரி, இவருடைய அருள் வரலாற்றுல எப்படி இவருக்கு மறைகான சம்பந்தர் குருவாக மாறினார் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை சொல்ல இருக்கிறேன். இந்த உமாபதி சிவாச்சாரியார் தில்லையிலே வாழ்ந்தவர். தில்லையிலே ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிற நடராச பெருமானை தொட்டு பூசிக்கக்கூடிய தில்லை வாழ் அந்தணர்களிலே ஒருவர். அவர்கள் 3000 பேர் என்று சொல்லுவார்கள். அதிலே ஒருவர் தான் இந்த உமாபதி சிவாச்சாரியார். அவரு சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமான் போலவே பொலிவாக செம்மேனியாக உள்ளவர், நல்ல பொலிவாக இருந்தவர். அவர்கள் தினந்தோறும் சிவபெருமானுக்கு முறை வைத்து பூசை செய்பவர்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்.
இவருக்கு ஒரு முறை வந்தது. உமாபதி சிவாச்சாரியார் பூஜை முடிக்கிறார், குச்சிகால பூஜை முடிக்கிறார். அவர்களிடத்தில் ஒரு மரபு என்ன என்று கேட்டால், அந்த பூஜை முடிப்பவரை ஒரு பல்லக்கிலே ஏற்றிக்கொண்டு அவர்களை வீட்டிலே கொண்டு விட்டு வருவார்கள். அது அவர்களுடைய மரபு. அவ்வாறு ஒரு பல்லக்கிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் ஏறி அமர்ந்தார். அவருக்கு முன்னர் முரசு குட்டி கொண்டு செல்கிறார்கள், தீவட்டி பிடித்துக் கொண்டு செல்கிறார். அப்ப தீவட்டியோட மேளத்தோட பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு இவர் வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே பார்க்கிறவர்கள் அனைவரும் இதை மிகவும் கம்பீரமாகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் அப்படியே கீழே வீதியில கிளம்பி அப்படியே வந்து தெற்கு வீதியா வரார். தெற்கு வீதியில ஒரு வீட்டினுடைய திண்ணையில ஒரு 60 வயது அல்லது 70 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இதை இகழ்ச்சியாக பார்த்து சிரிக்கிறார். இந்த சிரிப்பொலி அவருடைய காதுகளிலே கேட்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் என்ன இவர் சிரிக்கிறாரு என்று பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுதல் பாரீர் அப்படின்னு சொன்னார். நம்ம இப்படி சாதாரணமா சொல்லணும்னா, இந்த பட்டக்கட்டையில ஒரு பகற்குடு போகுது பார் அப்படின்னா இவருக்கு சுரீர்னது. ஏன்னு கேட்டா அவருக்கு அதனுடைய பொருள் புரிந்தது. பட்டக்கட்டைங்கிறது பல்லக்கு மரத்தை அறுத்து இறந்து போன மரத்துலதான் செய்வாங்க. அது பட்டக்கட்டை. அது மேலதான் அவர் போறார். பகற்குருடுனா தெரியுது. பகற்குருடுன்னா பகல்ல யாராவது விளக்கு பிடிச்சிட்டு போவாங்களா? இவரு தீவட்டி பிடிச்சிட்டு போறார். அப்ப பகலிலே கண்ணில்லாத, கண் தெரியாதவர் தான், குருடானவங்க தான் தீவட்டி பிடிச்சிட்டு போவாங்க. எனவே பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுதல் பாரீர்னு சொன்னதனுடைய பொருள் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப இப்படி போறதெல்லாம் அலங்காரம் இல்லை, இது வெறும் ஆரவாரத்தன்மை உடையது. ஆக உண்மையில் நாம் அந்த ஆரவாரம் உடையதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பல்லக்கிலே இருந்து கீழே இறங்கி இவர் பார்த்தா சாதாரணமா இருக்கிறார். மிகப்பெரிய பட்டாடை அலங்காரம் எதுவும் கிடையாது. போய் அவருடைய திருவடிகளிலே விழுந்தார். அவர்தான் மறைஞான சம்பந்தர். என்ன சீடரா ஏத்துக்கோங்க அப்படின்னு விழுந்தார். அவரு இப்படி பார்த்தார் பாருங்க, அவரு எதுவும் சொல்லல, அவர் பாட்டுக்கு எழுந்து போனார். இந்த மறைஞான சம்பந்தர் 14 சாத்திர நூல்கள்ல எந்த நூல்களும் செய்தார் இல்லை. ஆனா அவருடைய சீடருக்கு பாருங்க, நம்ம உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்களை செஞ்சிருக்கிறார். அப்ப அவர் தேக்கி வைத்திருந்த ஞான கருத்துக்களை பூரா இவரிடம் கொடுத்திருக்கிறார். இவரும் சாதாரணமா அவர் ஏத்துக்கல சீடரா. அவர் போற இடங்கள்லாம் இவர் பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியர் அவர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறார் மறைஞானசம்பந்தர். அங்க செங்குந்தர் மரபுல பட்டு நூல் இழைப்பாங்க. அந்த பட்டு நூலை பிரிச்சு 2 பக்கமும் முக்கோணமா ஆணி கீழே தரையில ஊன்றி அந்த பாகு நெய்வார். அந்த நூலை இழையா பிரிச்சு விடுவாங்க. அதற்கு கஞ்சி ஊற்றுவார்கள். இது அரிசி கஞ்சி ஊற்றுவாங்க. அதுல உப்பெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த அரிசி கஞ்சியை அந்த செங்குந்தர் ஒருவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார். அதை பார்த்த மறைஞான சம்பந்தர், எனக்கு கொடுங்க, பசிக்குதுன்னு சொன்னார். பசிக்குதுன்னு சொன்னா அவர் சொன்னாரு, இது பாகுக்கு ஊத்துறது, இதுல உப்பு இருக்காதுன்னாரு. பரவாயில்ல கொடுங்க. அவர் ஊற்றினார். இவருக்கு கையில எதுவும் பாத்திரம் வச்சிருக்க மாட்டார், கரம் பாத்திரம், கரபாத்திரம் கைகளிலே வாங்கி குடிச்சார். அப்படி குடிக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டு குடிச்சார்? இது சிவப்பிரசாதம், சிவப்பிரசாதம்னு சொல்லிட்டு குடிச்சார். நாம ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் பொழுதும் சிவபெருமானால் அளிக்கப்பட்ட பாக்கியம் நமக்கு இந்த உணவு என்று நினைத்து கொண்டு சாப்பிட வேண்டும்.
ஆமா, அதுல என்ன சொல்ல போனா நம்ம இதுல உட்காரும் போது என்ன சொல்லுவோம், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம். அப்படி இவர் என்ன பண்ணாரு, சிவப்பிரசாதம் சிவப்பிரசாதம்னு சொல்லி மறைஞான சம்பந்தர் அந்த கூழினை வாங்கி குடிச்சார். அவர் முழங்கை வழியா அந்த கூழு வழித்தது. எக்ஸசா இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் வழிஞ்சது. உடனே நம்ம உமாபதி சிவாச்சாரியார் என்ன பண்ணாரு, அதை தன்னுடைய இரு கைகளாலும் வாங்கி குருப்பிரசாதம் குருப்பிரசாதம் வாங்கி குடித்தார். அப்ப குருவிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி இவர் குடிச்சார் பாருங்க. உடனே மறைஞான சம்பந்தர் திரும்பி பார்த்தார், இவருக்கு பக்குவம் வந்து விட்டது என்று தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார். உண்மையிலேயே நம்ம நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு அருள் வரலாறு நம்ம சமயத்துல மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே பணிதல் என்பது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் திருவள்ளுவர். அப்படி பணிந்து இருந்ததனால தான் மறைஞான சம்பந்தர் தன்னுடைய சீடராக உமாபதி சிவாச்சாரியாரை ஏற்றுக்கொண்டார். உடனே இந்த செய்தி தில்லை மூவாயிரவர்களுக்கு போச்சு. என்ன இவர் பாட்டுக்கு அங்கங்க போய் கூழ் வாங்கி குடிக்கிறாராமா, அதை பண்றாரா இதை பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி அந்த முறை கிடையாதுன்னு சொல்லி அவரை விட்டுட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, நேரா பக்கத்துல இருக்கிற கொற்றங்குடின்னு ஒரு இடம் இருக்கு. இப்பவும் சிதம்பரத்திற்கு போனீர்களானால் பக்கத்தில் இருக்க கொற்றங்குடிக்கு சென்று வாருங்கள், அங்கே அவருடைய திருமடம் இருக்கிறது. மறைஞான சம்பந்தருடைய இடமும் இருக்குது, இங்க சிங்காரத்தோப்புன்னு போற வழியிலேயே இருக்கும், சிதம்பரத்திலே கிட்டத்தட்ட இருக்கு. அங்கும் போங்க, மறைஞான சம்பந்தருடைய திருமடம் அங்க இருக்கு. பிரம்மராயன் கோயில்னு சொல்லுவார்கள், இங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு உள்ளால பக்கத்துல இருக்கும். அது கொற்றங்குடி. அந்த குற்றங்குடியிலே திருமடம் அமைத்து அவர் பூஜை செய்து வந்தார். அவ்வாறு வருகிற பொழுது அந்த மடத்திற்கு ஒவ்வொரு நைவேத்தியத்திற்குமாக விறகு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பெத்தான் சாம்பான் என்கிற ஒருவர் இருந்தார். அவர் முறையா கொண்டு வந்திருக்கின்றார். அவர் சிவபெருமானிடத்திலே அளவிறந்த பக்தி உடையவர். அந்த பக்தியினாலேதான் அந்த நெய்வேத்தியத்திற்கு தன்னுடைய விறகு கட்டைகளை கொண்டு வந்து தினந்தோறும் கொண்டு வந்து கொடுத்தார். ஆக அப்படிப்பட்ட சிவப்பணியை அறிந்து கொண்ட சிவபெருமான் அவருக்கு ஒரு கைச்சீட்டு கொடுத்தார், ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தார். சிவபெருமான் 2 பேர்த்துக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்தார். நமக்கு தெரியும், சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கொடுத்தார், இங்கே பெத்தான் சாம்பானுக்கு கொடுத்தார். அதான் அந்த மதிமலி புரிசைன்னு 11ஆம் திருமுறையில இருக்கிறது. இங்க ஒரு வெண்பா வடிவில கொடுத்தார். அந்த வெண்பா என்ன சொல்றதுன்னு கேட்டா, பெத்தான் சாம்பானுக்கு முக்தி கொடுங்கள் அப்படின்னு ஒரு வெண்பா. அந்த வெண்பா படிக்கிறேன். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்ற குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. பாருங்க, பெருமான் அங்க எழுதும் போது என்ன சொல்லுவாரு, ஆலவாயில மன்னிய சிவன் யான்னு சொல்லுவார். யாருக்கு? அரசருக்கு எழுதும் போது இவரும் பெருமையா எழுதுவார். ஆனா இங்க ஒரு அடியாருக்கு எழுதும் போது எழுதுறாரு, அடியார்க்கு எளியன். யார் எளியன்? சிற்றம்பலவன். கொற்ற கொடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. அவர் எழுதும் போது அடியார்க்கு எளியன்னு அன்மதிதி போட்டு எழுதுறாரு. கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு என்ன? படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுத்தல் முறை இப்படின்னு ஒரு வெண்பாவை கைச்சீட்டாக எழுதி ஓலை நறுக்குல அந்த பெத்தான் சாம்பானிடம் கொடுத்து அனுப்புனார் பெருமான். அது என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியாது. நேரா எடுத்துட்டு போயிட்டு உமாபதி சிவாச்சாரியார்ட்ட இதை கொடுத்தார். உடனே இதை பார்த்துட்டு சிவபெருமானிட்டே ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு வர்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட அடியாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை தன்னுடைய சிரசின் மேல் வைத்து ஓப்பெய்து அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு தீட்சை கொடுத்து முக்தி கொடுத்தார். அந்த முக்தியின் காரணமாக அவரது ஆன்மா இறைவனுடைய திருவடியிலே சேர்ந்தது. முக்தி கொடுத்தாருன உடனே அப்ப ஆன்மா பிரிஞ்சிருக்கும் தானே. இப்போ
முக்தி கொடுக்கறது வேற, இறப்புங்கிறது வேற. அது தெரிஞ்சுக்காம அவருடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, நேரா வந்து உமாபதி சிவாச்சாரியார் என்னுடைய கணவரை ஏதோ செஞ்சிட்டார், அவர் இறந்து பட்டார்னு மன்னனிடம் முறையிட்டார். மன்னன் நேரா கொற்றங்குடிக்கு வந்தார். வந்து விசாரித்தால் இவர் இது மாதிரி நான் சிவபெருமானுடைய கட்டளைக்கு ஏற்ப அவருக்கு முக்தி கொடுத்தேன். அவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர். ஏன்னா அதை நம்ம சிலர் நினைப்பாங்க உயர்ந்த குலத்தில் உள்ளவங்களுக்கு தான் தீட்சை கொடுக்கணும், முக்தி கொடுக்கணும் அப்படின்னு. அவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்த அவர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். உடனே பொதுமக்களோட கூடியிருக்கிறாங்க, மன்னர்கள் கேட்கிறாரு. உடனே இவருக்கு என்னன்னா, சரி முக்தி கொடுத்தாங்கிறீங்களே, இங்க யாருக்காவது ஒரு முக்தி கொடுங்க, ஒரு சாட்சியாக இருக்கட்டும், அப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் சொல்ல, உமாபதி சிவாச்சாரியார் எல்லா இடத்தையும் பார்த்தார். அங்க இருக்கிறவங்க யாருமே பக்குவம் உடைய ஆன்மாக்களாக இல்லை. உடனே அவர் யாருக்கும் முக்தி கொடுக்கல. பக்கத்துல கோயிலினுடைய கோமுகம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு முள்ளிச்செடி இருந்தது. அந்த முள்ளிச்செடியை பார்த்தார், அது பக்குவமாக இருந்ததை கண்டார். உடனே அதுக்கு அனைவரும் பார்க்க முக்தி கொடுத்தார். அதனுடைய ஆன்மா எல்லோரும் பார்க்க மேல் எழும்பி இறைவனுடைய திருவடியோடு சேர்ந்தது. இதை கண்ணுற்ற அரசன் அந்த பெத்தான் சாமானுடைய மனைவியிடம் தக்கவாறு சொல்லி அவரை அனுப்பித்தார் என்று நமது வரலாறு சொல்கிறது. ஆக உமாபதி சிவாச்சாரியாருடைய வரலாற்றில் மிகவும் சிறப்பான 2 நிகழ்வுகள் இந்த 2 நிகழ்வுகள். மேலும் உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துல 2 முறை வசந்தோற்சவம், 2 முறை தேர் திருவிழா. அங்கே ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிற நடராச பெருமான் தேரிலே வருடத்திற்கு 2 முறை வருவார். ஒன்னு ஆனி திருமஞ்சனத்தின் போது, இன்னொன்னு மார்கழி திருவாதிரையின் போது. அதற்கு கொடியேற்றுகிறார்கள். கொடி ஏற்றின உடனே அந்த கொடி ஏற மறுக்கிறது, ஏறல. அதை துவஜாரோகணம்னு சொல்லுவாங்க. ஆரோகணம்னா ஏற்றுதல், துவஜம்னா கொடி, அதாவது துணியாலான கொடியை ஏற்றுதல் தான் துவஜாரோகணம் என்று சொல்லுவார்கள். அந்த ஆரோகணம் நகழவில்லை, கொடி ஏறலை. உடனே அங்க ஒரு அசரீரி கேட்டது. அந்த அசரீரி என்ன சொல்லிச்சுன்னா, கொற்றங்குடியில இருக்கிற உமாபதி சிவாச்சாரியார் வந்தால்தான் கொடி ஏறும், ஆக எல்லோரும் சென்று அவரை அழைத்து வாருங்கள்னு சொன்னார். எல்லோரும் சென்று கொற்றங்குடியிலே இருக்கிற உமாபதி சிவாச்சாரியாரை அழைத்து வந்தார். அவரும் வந்தார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடி ஏறினா ஏறாட்டி போறான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லாம அவரும் அங்க வந்தார். வந்து கொடிக்கவி என்று 4 வெண்பாக்கள் என்ற ஒரு நூலை அருளி செய்தார். அந்த அருளி செய்தவுடன் கொடி தானாக ஏறியது என்பது அவருடைய அருள் வரலாற்றிலே இருக்கிற மற்றொரு நிகழ்வு. எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் சொந்தக்காரராகிய உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நூலினை கற்கக்கூடிய வாய்ப்பு நாம் முன் பிறவியிலே செய்த புண்ணியத்தினாலே பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு பெருமையோடு, பெருமிதத்தோடு நாம் இந்த நூலை பற்றி இப்பொழுது சிந்திக்கிறோம். ஆம், இதுல 10 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்கள் இருக்கின்றன. ஆக 10 × 10 100 குறள் வெண்பாக்களை படிச்சிட்டோம்னா இந்த நூலை படித்ததாக பொருள். இது குறள் வெண்பாக்களினால் ஆனது. குறள்னு ஒண்ணு நமக்கு தெரியும், திருக்குறள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆக திருக்குறள் என்ன யாப்பில் அமைந்திருக்கிறதோ அதே யாப்பில தான் இந்த திருவருட்பயணம் அமைந்திருக்கிறது. அது குறள் வெண்பா என்கிற யாப்பிலே அமைந்திருக்கிறது. வெண்பா 4 அடிகள் பொதுவா இருக்கும். இப்ப பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் போன்றும் தா அப்படிங்கிறது 4 அடியில இருக்குது. சில பேர் 3 அடியில வெண்பா எழுதுவாங்க, அது சிந்தடி வெண்பான்னு பேரு.
இவர் 2 அடியில் எழுதியிருக்கிறார். சில பேர் அதை 1.25 அடின்னு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. வெண்பாவினுடைய ஈற்றடி வந்து 3 சீர்களில் தான் இருக்கும். எனவே இவர் குறள் வெண்பா என்கிற யாப்பு அமைதியிலே திருவள்ளுவரும் எழுதியிருக்கிறார், நமது உமாபதி சிவாச்சாரியாரும் எழுதியிருக்கிறார். அது அறநூல். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை சொல்லி வீட்டு இன்பத்தை ஆங்காங்கே குறிப்பாக சொல்லி இருக்கிறது. ஆனா திருவருட்பயன் இருக்கு பாருங்க, இதுவும் குறள் வெண்பாக்களினால் ஆனது. இது அறம்பொருள் இன்பத்தை விட வீட்டு இன்பத்தை மிக அதிகமாக சொல்லியிருக்கு. அது அறநூல், இது அருள் நூல். இது அறவழியிலே செல்லுபவர்கள், இது அருள் வழியிலே செல்லுபவர்களுக்கு உரிய நூல். அதனாலதான் சிவபெருமானுக்கு அறத்தை விடையாக வைத்திருக்கிறோம். அறம் என்பது அறவழியிலே செல்லுபவருக்குத்தான் அந்த விடையானது சிவனை தரிசிக்கக்கூடிய தகுதி உண்டுன்னு அனுப்புவார்கள். அதனாலதான் நமக்கு அறம் விடையாக இருக்கிறது, அவர் ஏறக்கூடிய ஏறாக இருக்கிறது. அறவிடைன்னு சொல்றோம். நந்தி தேவர் அறத்தினுடைய வடிவம். எனவே திருக்குறள் அருள் நூல், அறநூல். இது அருள் நூல். அது இல்லாம அவ்வை அவ்வை குறள்னு ஒரு நூல் இருக்கு. அதுவும் குறள் வடிவத்துல இருக்கு. அவ்வை குறள்னு பேர். இது ஏறக்குறைய அதுவும் குறள் வடிவத்துல இருக்குது. நம்ம விநாயகர் அகவல்ல எப்படி யோக சாஸ்திரம் அதிக அளவில் அமைந்திருக்கிறதோ அதுபோல அந்த அவ்வை குறளிலும் யோக திறன்கள் அதிகமாக இருக்கின்றன. யோக நிலையில் உள்ள செய்திகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனா இங்க ஞானபாத செய்திகள் இருக்கின்றன. அப்ப குறள் அப்படின்னு பார்த்தா திருக்குறள் ஒண்ணு. இதை எழுதிய திருவள்ளுவருக்கு துணையாகத்தான் நமது உமாபதி சிவாச்சாரியார் இந்த திருவருட்பயன் என்கிற நூலை செய்திருக்கிறார். அப்போ இது வரைக்கும் இதுக்கு தேவையான முன்னுரைகளை சொல்லி இருக்கிறேன். இதுல முதல் 5 அதிகாரங்கள் வழக்கம் போல பதி பசு பாசம் திருவருளை கொடுக்கும் பதியினுடைய தன்மையை குறிக்கிறது. முதல் இது. இரண்டாவது திருவருள் பெறக்கூடிய உயிரின் தன்மையை குறிக்கிறது. 3வது அதிகாரம் திருவருளால் நீக்கப்படும் மலத்தின் தன்மையை குறிக்கிறது. 4வது திருவருளின் தன்மையை குறிக்கிறது. 5வது பேரருள் உருவான குருவினுடைய தன்மையை குறிக்கிறது. இந்த 5 தான் 5 அதிகார தலைப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அடிப்படையான பதி பசு பாசம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொன்றினுடைய தன்மையையும் முதல் 3 அதிகாரம் சொல்லுது. பதி முதுநிலை அப்படின்னு பேர். அந்த அந்த அதிகாரம் வரும்போது அந்த தலைப்பை நம்ம விளக்குவோம். 2வது அது திருவருளை பெறக்கூடிய உயிர், திருவருளால் நீக்கப்படக்கூடிய மலத்தினுடைய தன்மை. இதை 3ஐயும் சொல்லிட்டு திருவருளுடைய தன்மை. அடுத்தது இந்த குருவினுடைய தன்மை. இந்த 5ஐயும் சொல்றோம். பிறகு அடுத்த 5ல ஆன்மாவானது எவ்வாறு இந்த பேற்றினை பெறுகிறது அந்த முறையை சொல்றோம். மலம் எவ்வாறு நீங்க பெறுகிறது, சீவன் முத்தர்களுக்கு எவ்வாறு வாசனா மலத்தை கெடுக்க இருக்கிறது, சீவன் முத்தரது தன்மை ஆகிய 5ம் கடைசி 5 அதிகாரங்களாக சொல்ல இருக்கிறோம். ஆக இந்த நூலினுடைய சிறப்பை தாய்மானவர் என்ன சொல்றான்னு கேட்டா, குறைவில் அருள் ஞான முதல் கொற்றங்குடி நரை மலர்த்தாள் அன்பு செய்து நாம் இருப்பது என்னாலோ என்று சொல்கிறார். இவ்வாறு பல அறிஞர்களாலும் போற்றப்படுகிற இந்த திருவருட்பயன் என்கிற நூலிலே முதல்ல நாம படிக்க போறது காப்பு செய்யுள். இந்த காப்பு செய்யுள் என்பது எல்லா அருளாளர்களும் விநாயகரை முன்னிறுத்தி இந்த நூல் இனிதாக முடிய வேண்டும் என்று இறைவனை வழிபடக்கூடிய முறை காப்பு செய்யுள் எனப்படுகிறது. எல்லா அருளாளர்களைப் போலவே
இவர்களும் நமது விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்குகிறார். அங்கவே சொன்னோம். அதே போலதான் நம்ம இவரும் இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, அந்த நூல் செய்த திருவதிகை மனவாசகம் கடந்தாரும் உண்மை விளக்கத்துல விநாயக பெருமானை வழிபட்டுத்தான் தொடங்கினார். அதை போல இதுலையும் காப்புச்சையும் இதுவும் குறள் வெண்பாவினால் ஆனது. அதை படிக்கிறோம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று காண். திரும்ப ஒரு முறை. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். இதை பொருள் விளங்குமாறு படிப்போம். நற்குஞ்சர கன்று, நற்குஞ்சர கன்று நன்னின் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். இப்போ பொருள் பார்ப்போம். நற் அப்படின்னா நல்ல, அருள் வடிவமான, ஓங்கார வடிவமான, இதுதான் நல் அப்படின்னு. குஞ்சரம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். கன்று யானை கன்று. குஞ்சர கன்றுனா யானை கன்று போன்ற வடிவமுள்ள விநாயக பெருமானை குறிக்கிறது. ஏன் அது நல் குஞ்சர கன்றுனா இது நமக்கு நன்மையே தருகிறது. எனவே அருள் வடிவமான, ஓங்கார வடிவமான, நல்ல, நமக்கு நன்மையெல்லாம் தரக்கூடிய யானை முகத்தை உடைய விநாயக பெருமான் நன்னின், நாம் அவரை எப்பொழுதும் மனதால் வழிபட்டால், அவரை சேர்ந்தால், கலை ஞானம் மெய்நூலானது, மெய்நூல் அறிவானது, கற்கும் படிக்க வேண்டிய சரக்கு பொருள் அன்று அல்ல காண், நீ அறிந்து கொள்வாயா. நற்குஞ்சரக்கன்று நன்னில் ஓங்கார வடிவமுடைய நல்ல அருள் வடிவமாயிருக்கிற யானை வடிவமுடைய கன்றாகிய என்றும் இளமையாக இருக்கிற விநாயக பெருமானை நாம் இடைவிடாது சேர்ந்தால், சிந்தித்தால், இந்த மெய்நூல் அறிவானது நாம் வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானே வந்து சேரும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அப்ப விநாயக பெருமானை நாம் இடைவிடாது வழிபட்டு கொண்டிருந்தால் சித்தாந்த நூல்களை நாம கஷ்டப்பட்டு படிக்க வேணாம். இதுக்கு நாம உட்கார்ந்து 1 மணி நேரம் ஒரு ஆசிரியர் வகுப்பு எடுக்க அதை உட்கார்ந்து கேட்டு அப்படிங்கிற சிரமமே பட வேணாம். வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. கற்கும் சரக்கு அன்று காண். அப்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். அப்ப எப்படி என்ன ஆகும்? அது தானே வரும். எப்படி தானே வரும்? விநாயக பெருமான் நினைச்சா தானே வரும். விநாயக பெருமானை நாம் நன்னினால், நாம் இடைவிடாது அவருடைய திருவடிகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது நமக்கு வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானம் தானாகவே வரும். இன்னொரு உரையாசிரியர் எழுதினாரு, நாம இறைவனை நன்னினாலும் வச்சுக்கலாம், இல்ல அந்த பெருமான் நம்மை நாடி நமக்கு அளித்தால் அந்த கல்வியானது யாரும் நாம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாம விநாயக பெருமானை நினைத்திருந்தாலும் சரி, அல்லது விநாயக பெருமான் நம்மை நன்னினாலும் சரி, ரெண்டுல ஏதாவது ஒன்று நிகழ்ந்தாலும் கூட இந்த மெய்ப்பொருளானது தானாகவே வந்து சேரும். இதுதான் இதுக்கு பொருள். அப்ப எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. ஆனா எளிமையா இருக்க ஒழிய இதற்குள்ள இருக்கிற பொருளை நாம என்ன சிந்திக்கணும். என்ன? குஞ்சரம்னா யானை. அப்ப இங்க என்னன்னா யானை முகத்தினை உடைய விநாயக பெருமானை குறிக்கிறது. சரி, அது ஏன் கன்றுன்னு போட்டார்? நமக்குதான் உடம்பு முடியாம போயிடும், நமக்கு நலிவடைதல் உண்டு.
10 நாள் நல்லா இருப்பாங்க குழந்தைங்க, 10 நாள் படுத்துக்கும். உடல் நலிவு ஏற்படும், நோய் வரும், மூப்பு வரும், வயதாகி போகும். ஆனா விநாயகருக்கு அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் அவர் என்றும் இளமையாக இருப்பவர். என்றும் இளமையாக இருப்பவர் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மூப்போ நலிவோ பெருமானுக்கு இல்லை. அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, நற்குஞ்சர கன்றுன்னு போட்டார். அப்ப குஞ்சர கன்றுனா என்றும் இளமையானவர். அப்ப நிறைய யானை கன்று இருக்குதே, அப்ப அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காகத்தான் இத நற்குஞ்சரம்னு சொன்னார். அப்ப மற்ற யானை கன்றுகள் எல்லாம் அருள் தராது நமக்கு, இது மட்டும்தான் அருள் தரும். அருளே வடிவமானது. எனவேதான் அருளே வடிவமான மற்ற யானை கன்றுகளிலிருந்து வேறுபட்ட என்றும் இளமையான நற்குஞ்சரம் கன்று. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், நற்றாள். அதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகிற போது என்ன சொன்னார்னா, நல்ல தாள் என்பது இவருக்கு வீடு பேற்றினை அளிக்கக்கூடியது, பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையை குறிக்கிறது தான் நற்றாள், நல்ல தாள். அப்ப இங்கவும் நல்குஞ்சரம்னு சொன்னதனால இவருடைய திருவடிகள், இந்த வடிவம் நமக்கு பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையை, இறைவனுடைய திருவடியை, முக்தியை நமக்கு தரும். அப்ப சிவபெருமான் தான் திருவடியோடு சேர்ப்பார்னு சொல்றீங்களே, இங்க விநாயக பெருமான் சேர்ப்பார்னு சொல்றீங்களே, முரண்பாடாக இருக்கிறதுன்னா அப்படி இல்லை. விநாயக பெருமானும் சிவபெருமானும் ஒன்றுதான். அதனால தான் இவர் எடுத்த உடனே நற்குஞ்சர கன்று அப்படின்னு போட்டார். அடுத்து நண்ணுதல் என்றால் என்ன? நண்ணுதல்னா சேர்தல் என்பது பொருள். இந்த நற்குஞ்சர கன்றை சேர்தல் என்றால் சொல்லுங்கம்மா. சாருமதி அம்மா கையை உயர்த்தி இருக்கிறீங்க. ஐயா தெரியாம பட்டுருச்சுங்க. சரிங்கம்மா, சரி, நல்லது, சிவாயன். அப்ப நண்ணுதல்னா சேருதல் என்று பொருள். சேருதல்னா பெருமானை இடைவிடாது சிந்தித்தல். பொதுவா நமக்கு என்னன்னா, வீடு, நிலம், மனைவி, மக்கள், வளைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைபட்ட அழிய தகுமோன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி மக்கள், பதவி, நமக்கு இருக்கிற செல்வம், பேங்க்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸ், இதை பத்தி தான் நாம சிந்திச்சுட்டு இருக்கோமே தவிர, நாம் இதெல்லாம் நிலையற்றது என்பதை நினையாமல் இதை நிலையற்றதை நினைச்சிட்டு இருக்கிறோம், நிலையானதை நாம் நிலைப்பது இல்லை. ஆக பெருமானினுடைய திருவடிகள் மட்டும்தான் நமக்கு பிறப்பு இறப்பு அற்ற தன்மையை தருகிறது. ஆக இந்த பற்றெல்லாம் ஒழிந்தால்தான் இறைவனுடைய திருவடிகளை சேர முடியும். அப்பொழுதுதான் நற்குஞ்சர கன்றை நண்ண முடியும், இடைவிடாது சிந்திக்க முடியும். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவார், பற்றுக பற்றத்தான் பற்றினை. யார் ஒருவர் பற்று இல்லாம இருக்கிறாரோ அவர்களுடைய திருவடிகளை நாம் பற்ற வேண்டும். அப்படி பற்றினால் எதுக்காக பற்றணும்? இங்க இருக்கிற பற்று விடற்கு. இந்த உலக பொருள்களின் மீது இருக்கிற பற்றை விட வேண்டுமானால் பற்றற்றான் பற்றினை நாம் பற்ற வேண்டும். சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா பார் விளையாட்டுன்னு விளையாட்டு விளையாடுவாங்க. அதுல ஒருவர் என்ன பண்ணுவாரு, ஊஞ்சல் போல 2 கைகளிலும் பிடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருப்பார். இன்னொருவர் என்ன பண்ணுவார், தலைகீழா தொங்கிட்டு இருப்பார். அவர் வந்த உடனே பிடிக்கணுங்கிறதுக்காக அங்க தொங்கிட்டு இருப்பார். இவர் ஒரு முறை ஆடுவார். 2வது முறை ஆடுகிற பொழுது அவர் என்ன பண்ணுவார், 2 கைகளையும் விட்டு திரும்புவார். அப்படி திரும்பின உடனே இந்த தொங்கிட்டு இருக்கார் பாருங்க, அவர் தன் தொங்கிட்டு இருக்கிற 2 கரங்களையும் அவர் கரங்களை பிடிச்சிக்குவார். அதே போலத்தான் நம்ம என்ன பண்றோம், இப்பொழுது ஊசலாடி கொண்டிருக்கிறோம். நிலையான பொருள், இது நிலையற்ற பொருள். இந்த 2ம் கொஞ்ச நேரம் நமக்கு நல்லா இருக்கு.
சித்தாந்த வகுப்பு கேட்கும்போது அல்லது திருக்கோயில்களுக்கு செல்லும் போது நமக்கு இது நிலையற்ற வாழ்வை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நிலையான வாழ்வு இதுதான் நமக்கு தெரியுது. ஆனா இதுல ஊசலாடி கொண்டே இருக்கிறோம். அங்க பெருமான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுவாரு, அரைகூவி வீடருளும்பர். வீட்டை யாருக்கு வேணும் வீடை தரேன்னு அங்க அரைகூவிட்டு இருப்பாராம். அந்த மாதிரி தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறார். நாம அதை விட்டோம்னா அவர் நமது கரங்களை பிடித்துக் கொள்வார். அதனாலதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்ப பற்ற விடணும்னா நாம ஏதாவது ஒன்றை பற்ற வேண்டும். எதை பற்றுவது? பற்றற்றான் பற்றினை பற்ற வேண்டும். இப்போ இதுதான் நண்ணுதல். அப்ப நற்குஞ்சர கன்றினுடைய நாமாவளியை, இறைவனை எப்பொழுதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால், அப்படி இருந்தால் நன்னில் கலைஞானம். அது என்ன கலைஞானம்? மெய்நூல் அறிவு. இப்போ நூல்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு உலக நூல்கள், பிசிக்ஸ் படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், இதெல்லாம் உலக நூல்கள். ஜியாகிரபி, ஹிஸ்டரிங்கிற நூல்கள் எல்லாம் படிக்கிறோம். ஆனா உண்மையான கல்வி அப்படின்னா மெய்நூல் அறிவு தான். அதை பற்றி படிக்கிறது தான் கலைஞானம். நம்ம திருஞான சம்பந்தருக்கு சோனிபுரத்தினுடைய குளக்கரையில உமையம்மை ஞானத்தை குழைத்து பால் கொடுத்தார்கள். அந்த பொற்கிண்ணத்துல கொடுத்த உடனே அவர் குடிச்சாரு. அப்படி குடிச்ச உடனே அவருக்கு என்னென்ன ஞானம் வந்ததுன்னு சேக்கிழார் ஒரு லிஸ்ட் போடுறார். அதுல சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம். இதுதான் சொல்றார். உவமையிலா கலைஞானம்ங்கிறது மெய்நூல் அறிவு. உணர்வறிய மெய்ஞானம் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த இத்தனை ஞானத்தையும் அந்த ஞானப்பால் குடிச்ச உடனே தான் உணர்ந்தாராம். அந்த மாதிரி இங்க தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு சேக்கிழார் முடிப்பார். அந்த உவமையிலா கலைஞானத்தை நாம் வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பெருமானினுடைய அருள் இருந்தா தானே வரும். சரி, அப்ப உண்மையா வழிபாடு செய்தோமானால் நமது மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கணும்னா நாம இந்த நூல்களை கற்கக்கூடிய பக்குவம் வரும். அப்படி பக்குவம் வந்தால்தான் இந்த மெய்ஞான நூல்களை நாம் கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படும். அப்படி பக்குவம் இல்லைன்னு சொன்னா இதை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்காது. கற்க முன்வர மாட்டார்கள், முழுவதும் கற்க மாட்டார்கள். அப்ப அப்படியே படிச்சா கூட ஐயம் திரிவர கற்க மாட்டார்கள். ஆக நமக்கு பக்குவம் இருக்கணும். பக்குவம் இருந்தாதான் அந்த மெய்ஞான நூல்களை கற்க வேண்டும் என்கிற வேட்கை ஏற்படும். அந்த வேட்கை இருந்தால்தான் மேலும் மேலும் படிப்பார்கள், ஐயம் திரிபர கற்பார்கள், உரிய ஆசிரியர்களை சார்ந்து கற்பார்கள். அதுக்கு மனசுல இருக்கிற உயிர் குணங்களான ஆசை, வெகுளி முதலியவை நீங்க வேண்டும். அவ்வாறு நீங்குவதற்கு இறைவனுடைய திருவடிகளையே எண்ணிக்கொண்டிருந்தால் இவை நீங்கும், பக்குவம் வரும். அப்பொழுது இந்த நூல்களை தானே படிப்போம். எனவேதான் அவர் என்ன சொன்னாரு, நீ அப்படி நன்னினால், இறைவனை நினைத்து கொண்டிருந்தால் இந்த நூல்களை நாம் வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவருளினாலே நமக்கு அது வந்து சேரும். அதெல்லாம் அடுத்த வரியில சொல்றார், கற்கும் சரக்கு அன்று கான். சரக்குன்னா பொருள், நமக்கு அதான் சரக்கு, மூலதனம். அந்த சரக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தான். இறைவனுடைய இயல்பை தெரிஞ்சுக்கணும், இதுதான் ஞானம். உண்மையான ஞானம் என்னன்னா இறைவனுடைய இயல்பை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய இயல்பை தெரிஞ்சுக்கணும். நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற மலத்தினுடைய தன்மையை, இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் தெரிஞ்சு கொண்டோமானா நாம் புதிதாக வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக என்னதான் பயின்றாலும், என்னதான் ஆசிரியரிடத்திலே சென்று கற்றாலும், வருந்தி கற்றாலும் கூட பெருமான்
நன்னினால்தான் நமக்கு உண்மையான ஞானம் விளையும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. எனவே மூத்த பிள்ளையாருடைய திருவடிகளை இடையராது பற்றி நின்று வழிபட்டு வரின் அவர் உணர்த்த இந்த மெய்நூல் அறிவு தானாகவே நம்மை வந்து அடையும் என்று இவர் சொல்கிறார். அடுத்தது கான் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கான்னா யாரை பார்க்க சொல்கிறார்? அது கேள்வி இல்லை. கான்னா பார். யாரை பார்க்க சொல்றார்? அவரு தன்னிலையாக தன் நெஞ்சுக்கு சொல்றார். தன்னுடைய நெஞ்சுக்கு நெஞ்சமே அந்த பெருமானை நாம் நன்னினால் அவன் அருளாலே இந்த நூலை எந்த விதமான தடையும் இல்லாமல் முடித்து வைப்பார் என்பதற்காக தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லுவதாக கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். இதை படிக்கின்ற மாணவர்களுக்கு நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஷார்ட்கட் இருக்கு. பிள்ளையாருடைய திருவடிகளை இடையராது நினை அப்படி நினைச்சினா நீ கஷ்டப்பட்டு வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மெய்யறிவாகிய ஞானம் தானாகவே நமக்கு எளிதில் கைகூடும் என்பதைத்தான் இந்த திருக்குறளிலே காப்பு செயலிலே உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி இருக்கிறார். சரி, இது இப்படி சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு உண்டா? இதுக்கு நம்பி ஆண்டார் நம்பி 11 திருமுறைகளை தொகுத்தவர். ராஜராஜ சோழனுக்கு திருமுறைகள் இருந்த இடத்தை நாரையூர் பொல்லா பிள்ளையாருடைய உதவியினாலே காட்டியவர். நமக்கு திருத்தொண்டர் தொகையை விரித்து திருத்தொண்டர் திருவந்தாதி என்கிற நூலை தந்து திருத்தொண்டர் புராணத்திற்கு அடிகோலியவர். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அங்கே ஒரு பொல்லா பிள்ளையார் திருநாரையூரிலே இருக்கிறார். 2 இடத்துல பொல்லா பிள்ளையார் இருக்கிறார். திருவெண்ணிநல்லூர்ல இருக்கிறார். அவரிடத்துலதான் மெய்ஞானம் பெற்றார் நமது மெய்கண்டார். அந்த இடத்துல வழிபட்டார். அதே போல இங்கே பொல்லா பிள்ளையார். இந்த பொல்லா பிள்ளையார் அது தெரியும். ஒரு நாள் தந்தையார் வழிபாட்டிற்கு செல்ல இயலவில்லை. தாயார் மட்டும் நைவேத்தியத்தை அனுப்பி வைத்தார்கள். நைவேத்தியத்தை சாப்பிடவில்லை என்பதற்காக என்னுடைய பூஜையில ஏதேனும் குறை இருக்கிறதா என்று அந்த சுவரிலே முட்டி கொண்டார் அந்த குழந்தை. உடனே விநாயக பெருமான் அதை உண்டார், மறைத்து அருளினார் என்பார்கள். அவ்வாறு மறைத்து அருளியவுடன் வீட்டிற்கு சென்றார். அன்னையார் கேட்டார், நைவேத்தியம் எங்கே என்று. விநாயகர் உண்டு விட்டார் என்று சொன்னார். யாரும் நம்பவில்லை. மீண்டும் ஒரு முறை வந்தார். அனைவரும் பார்க்க பெருமானை வேண்டி அவர் மீண்டும் ஒரு முறை வந்து உண்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி செய்தவர் நேரமாகிவிட்டது பள்ளிக்கு செல்ல. ஆக அவர் பள்ளிக்கு செல்லாமல் அவர் போனா என்னுடைய ஆசிரியர் அடிப்பார் என்று விநாயகரிடத்திலே நீயே அந்த கலைஞானத்தை எனக்கு உபதேசித்து அருளுக என்று அந்த இடத்திலேயே விழுந்து கிடந்தார். பெருமானே விநாயக பெருமான் அவருக்கு கலைஞானத்தை அருளினார் என்பது நமது திருமுறைகள் சொல்லக்கூடிய வரலாறு. எனவே அவர்தான் திருத்தொண்டர் திருவந்தாதி என்கிற நூலினை அளித்த நம்பியாண்டார் நம்பிகள். அவர் இல்லையே திருமுறைகள் இல்லை, பெரிய புராணம் இல்லை. அந்த நம்பியாண்டார் நம்பியவர்களுக்கு வருந்தி கற்காமல் கலைஞானத்தை தானே தந்தவர் இந்த நற்குஞ்சர கன்றாகிய விநாயக பெருமான் பொல்லா பிள்ளையார் என்று சொல்லி இன்று இந்த அமர்விலே காப்பு செயல் வரை உமாபதி சிவாவுடைய வரலாற்றிலே நிகழ்ந்த நிகழ்வுகள், காப்பு செய்யுள், இந்த நூலினை பற்றிய ஒரு சிறு முன்னுரை ஆகியவற்றை நாம் சிந்தித்தோம். அடுத்த அமர்விலே நாம் பதி முதுநிலை என்கிற 1வது அதிகாரத்தில் முதற்குறளை சிந்திப்போம் என்று கூறி இதுகாரும் இந்த அமர்விலே ஆழ்ந்த சிந்தனையோடு வேறு எதுவும் சிந்திக்காமல் விநாயக பெருமானையே நின்று சிந்திப்பதனால் நமக்கும் கலைஞானம் தானே வந்து கைகூடும். எனவே வருந்தி கற்க வேண்டிய அவசியமில்லை. என்றாலும் கூட கற்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் நான் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மலரிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நமः. நன்றி.
நன்றிங்கய்யா. சொல்லுங்க சிவாயன். மிக சிறப்பான கருத்துங்கய்யா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நல்லா கொண்டு வந்துட்டீங்க. அது முதல்ல வந்து நம்ம இவரை பெருமானை சொல்லி அவர் அந்த நந்தியம் பெருமான் தான் நமக்கு மரபு, அவருடைய பரம்பரையை தான் அப்படி நம்ம வர்ற மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி அவருடைய அந்த சீடர்கள்லாம் கரெக்டா ஒவ்வொன்றா அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கய்யா. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். முதல்ல நந்திதேவர் வழியாக வந்து சாத்திரம் வந்தது, அதுக்கப்புறம் தான் சனத்குமார், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி, சுவேதன பெருமாள், மெய்கண்டார், அதுக்கப்புறம் அகச்சந்தான மரபு வந்தது அப்படின்ட்டு ஒவ்வொரு அகச்சந்தான குரோட பத்தியும் சொல்லி, அதுக்கப்புறம் நூல் ஒவ்வொரு நூல் யார் யாரு சுபமால் நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஆமா மைக்கா ஒவ்வொரு நூல் யார் மூலியமா வந்தது அப்படின்ட்டு 14 சாத்திரத்தையும் எடுத்து எங்களுக்கு கொடுத்து, ஒவ்வொரு சிவபிரகாசனா என்ன, சிவஞான சித்தியார் என்னென்ன சொல்லுது, அப்புறம் சித்தியாருடைய சுபபக்கம் என்ன சொல்லுது, பரபக்கம் என்ன மற்ற சமங்களை பற்றி எடுத்து கூறி விளக்கம் சொல்வது அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் விளக்கம் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐயாவுடைய அந்த நூல் வருது, அந்த திருவருப்பை நூலுக்கு எடுத்து விளக்கம் கொடுத்து, பட்டக்கட்டில் பகல் குருடு போகுதுன்ற அந்த பாடலுக்கு அந்த விளக்கம் எடுத்து கொடுத்து, அந்த உண்மையில அந்த பட்டக்கட்டையில எங்களுக்கு புரியல, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன்னு தெரியல. அப்புறம் தான் சொன்னீங்க இன்னைக்கு மரக்கட்டையில, அதான் மரக்கட்டை என்னது, ஆமா அது பட்டு புணர்படுதான், அது இருந்து புணர்படுதான் மரக்கட்டையில அந்த நம்ம செய்யறோம். அதை செய்யறது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா மரக்கட்டையில போடுது, சரி பல்லக்கில போறதாலதான் பட்டக்கட்டையில போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சது அடியனுக்கு. ரொம்ப சிறப்பா அந்த கொற்றன்குடியுடைய அந்த திருமடம், பிரம்மராயன் குடி அந்த திருமடம், மரஞான சம்பந்தருடைய அந்த மடம் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அடியெல்லாம் ஒரு பெற்ற பாக்கியம் தான் சொல்வேன். இதெல்லாம் போய் தரிசனம் பண்றதுக்கு அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஒரு முறைக்கு 2 முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பான ஒரு இடம். அப்புறம் அந்த பாடல் சொன்னீங்க, சிவபெருமானுக்கு முதல்ல அந்த பெற்றான் சாமனுக்கு வந்து அந்த அவனுக்கு அந்த நம்ப மாட்டேன்றாங்க இல்லையா, அவருக்கு முக்தி கொடுக்கறதுக்கு யாருமே அங்க இல்லைன்னு அந்த அந்த தண்ணி வந்து விழல, அந்த செடிக்கு அந்த திருடைய கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில ஒவ்வொரு பாட்டியும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த அதிகாரம் 10 அதிகாரம் இருக்கு, ஒரு அதிகாரத்துல 10 அதிகாரம் இருக்கு, 10 பாடல் இருக்கு, 10 10 100 அதிகாரமா இருக்கு, குறள் இருக்குன்னு சொல்லி, வெண்பா வந்து 4 அடியில இருக்கிற வெண்பா, ஆனா 3 அடியில வெண்பா இருக்குன்றது இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிந்தடி வெண்பான்றத சொன்னீங்க. இது அறநூல், அதாவது திருக்குறள் வந்து அறநூல், திருவருப்பயன் வந்து அருள்நூல், வீடு பேரு கொடுக்கக்கூடியது என்று எல்லாம் அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அந்த முதல் பாடல் உண்மையிலே காப்பு செயல் ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு வரிக்கும் எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப குஞ்சரம்னா என்ன, அப்புறம் அடுத்தது வந்து நண்டுதல்னா என்ன, சேருதல், குஞ்சரம்னா விநாயகப் பெருமானை குறிக்கின்றதுன்னு சொல்லி நம்ம இந்த கலைஞானத்தை எப்படி பெறணும் அப்படின்றத அழகா அந்த விநாயகர் பாடலுடைய காப்பு செயலை எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு. அடியன் வந்து முழுமா இன்னைக்கு இறைவன் திருவிழாலே கிடைச்சது. அதே மாதிரி எல்லா இந்த 100 பிறப்பாவையும் இறைவன் திருவிழாலே கிடைக்கணும்னு சொல்லி இப்ப நானும் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அனைத்து அடியார்களுக்கும் உங்க சந்தேகத்தை கேட்கலாம், சந்தேகத்தையும் கேட்கலாம், நீங்க என்ன உணர்ந்தீங்கன்றதையும் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அருகலா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. நன்றிங்கய்யா. நீங்க முதல் வகுப்பு ரொம்ப அருமையா எப்படி கொண்டுன்னு போகணுமோ அவ்வளவு அருமையா கொடுத்து எங்களுக்கு எல்லாம் எடுத்து உரைத்தீர்கள். நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சி